ஒரு நாள் முதல்வர் அப்படின்னு முதல் படம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு நாள் சீசன் ரோசிங் கிறிஸ்டின் ஜெஸ்வின் இது ஒரு நாள் சீசனாக ஸ்டூடெண்ட்டாக உமாசங்கர்கிட்ட போயிட்டு பேய் எப்படி ஓட்டணும், நோய் எப்படி சுகமாக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கிறாப்புல. அதை பற்றி தான் இந்த வீடியோ. இது ரோசிங் கிறிஸ்டின் ஜெஸ்வின் ஒரு நாள் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு ஸ்டூடெண்ட்டாக ஆனால் அவர் ஹெட்டிங் போட்டுருக்கிறார். என்னுடைய கண்ட்ரோலில் இது உமாசங்கர் கண்ட்ரோலில் ஒரு நாள் வியாதி போக்கவும் நோயை குணமாக்கவும் பேயை ஓட்டவும் என்னோடய கண்ட்ரோலில் ரோசிங் கிறிஸ்டின் ஜெஸ்வின் வந்திருக்கிறார் அப்படின்னு ஐஏஎஸ் உமாசங்கர் ரிட்டையர்ட் பர்சன்னு அந்த ஐயா போட்டுருக்கிறார் ஹெட்டிங் போட்டு. இவர் ஸ்டூடெண்ட்டாக போனவர் அங்கே போய் ஸ்டூடெண்ட்டாக கொஸ்டின் கேட்காம வாத்தியார் மாதிரி வந்து இங்கே வீடியோ போடுறாரு. நான் திரும்பவும் 2 பேருக்கும் அதான் சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டாக கொஸ்டின் கேட்குறதால நீங்கள் வாத்தியாராக போனீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வாத்தியாராக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவராக இருந்தீங்கன்னா உமாசங்கருக்கு பதில் முன்னாடியே இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து போட்டு ரோசிங் கிறிஸ்டின் டுடே கிறிஸ்டானிட்டி சேனலில் போட்டுட்டு என் கண்ட்ரோலில் உமாசங்கரை கூட்டின்னு போனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போனால் பேய் வெட்டுறதுக்கு கூட்டின்னு போனால் அற்புத அடையாளம் பண்ணதுக்கு கூட்டின்னு போனோம் அப்படின்னு ஜஸ்வின் நீங்கள் போட்டுருக்கணும் வீடியோ. இப்போ அவர் முந்திக்கிட்டார். இப்போ அவரோட கண்ட்ரோலில் உமாசங்கரோட கண்ட்ரோலில் போன வச்சு தான் உங்களால் ஒரு வியாதிஸ்த மேலே கையை வச்சு உங்களால் ஜெபிச்சு ஹீல் பண்ண முடியல. ஆனால் உமாசங்கர் கண்ட்ரோல் என்ன வச்சு அவர் ஹீல் பண்ணிட்டாப்லையா? இப்போ இந்த அசிங்கம் யாருக்கு ஜெஸ்வின்? உங்களுக்கு தானே ஜெஸ்வின்? நீங்கள் வாதியாராக இங்கே உட்காந்துக்கிட்டு யூடியூப் தனியாக நானும் தான் பேசுகிறேன், புரியுதுங்களா? நம்ம அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும், அந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு அத்தாரிட்டி இருக்கணும், அந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜ் இருக்கணும், அந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கணும், அதுக்கு சொல்ல அதிகாரம் இருக்கணும். பவர்ஃபுல்லாக பேசுகிறது இல்லை, பவர்ஃபுல்லாக கிரியில் காட்டியும் ஆகணும். உமாசங்கர் நாத்தம் இன்னும் 10 வருஷமாக தானாகவே கண்டுபிடிச்சி அந்த கிறிஸ்துக்குள்ளார அட்லீஸ்ட் குழந்தையாக மாறி ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு பக்தி வைராகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதை தன்னை மாதிரியே மற்றவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. சில விஷயம் தெரியல, அதனால் கடிந்து கொண்டு நானும் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மற்றவங்க மாதிரி. நீங்களும் அதை பண்ணுறீங்கன்னா ஜெஸ்வின், ஏன்னா பேய் ஓட்டம் ஹீல் பண்ணியிருக்கிறாங்கள, ஹீலும் பண்ணார். ஒருத்தரை பார்த்தேன், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், ஹீலும் இப்போ பல பேருக்கு ஆச்சு, பல பேருக்கு ஆகலை. சில பேருக்கு பிசாசு விரட்ட முடிஞ்சு, சில பேருக்கு விரட்ட முடியலன்னு 2த்தையுமே சொல்லணும். உங்கள் கண்டென்ட்டுக்காக உங்கள் வீடியோவுக்காக என்ன இப்படி போட்டால் தான் என்ன ஒருத்தன் மேலே. இப்போ உமாசங்கர் கூட போய் உட்காந்துக்கிட்டு நைட்லேருந்து காலையில் வரைக்கும் அவர் பேயை ஓட்டினாப்லையா, நோயை குணமாக்கினாப்லையா, அதில் எவ்வளோ 100க்கு எத்தனை பெர்சன்டேஜ், 50யா இல்லை 10% இல்லை 1% ஆனால் அந்த பெர்சன்டேஜை சொல்லிவிட்டு என்ன இத்தனை பேருக்கு ஹீல் பண்ண முடிஞ்சு, இத்தனை பேருக்கு ஹீல் பண்ண முடியல. இதுக்கு நான் கொஸ்டின் கேட்டேன் அங்கே நான் லைவில் தான் கொஸ்டின் கேட்பேன்னு அடம் பிடிச்சி கொஸ்டின் கேட்டேன். அவர் என்னை டெனை பண்ணிட்டாரு, என்னோடய வார்த்தைக்கு அவர் வந்து செவிக்கோய சாய்க்கலை அப்படின்னு வீடியோவில் சொன்னால் ஓகே. அதே மாதிரி உமாசங்கரும் என்ன ப்ளஸ் ஆனதை மட்டும் எடுத்து போடுறீங்களா? நிறைய பேர் ஹீல் ஆகாமல் இருக்கும்ல, ஏன் ஹீல் ஆகலை? ஏன் இவங்களுக்கெல்லாம் என்னால் ஹீல் பண்ண முடியல? என்னன்னு நான் கிடையாது, உமாசங்கர் கிடையாது. உமாசங்கருக்குள்ளே இருந்து ஏசு கிறிஸ்துனான்னு அதை பண்ண போகிறாரு. ஏன் அதை பண்ணலை? ஏன் பண்ணலைன்னா இந்த மாதிரி வந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உங்களுடைய உங்கள் பிதாக்கள் அக்கிரமத்தையும் மீறுதலையும் நான் விசாரிப்பேன்னு பழைய ஏற்பாட்டில் இயேசு பிதாவாக இருந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதோட ரெஃபரன்ஸை வச்சு அதுக்கேற்ற ஹீலிங்கை, அதுக்கேற்ற வந்து இது டெவில் கேஸ்ட் அவுட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்களோட டிசபிளுக்கு கொடுக்கணும். அதே லைவாக காட்டணும். எல்லாருமே உலகத்தில் யார் வீடியோ போட்டாலும் ஒன்லி பேய் ஓடுறதை மட்டும், பேய் குணமாகறத மட்டும், அவங்கள மட்டும் கூட்டு சாட்சி சொல்லினே இருக்கிறாங்க. அது ராங்கு. அதை மட்டும் போட்டால் ஒருத்தவங்களுக்குள்ள விசுவாசம் பெருகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சில பேருக்கு வந்து இவங்களுக்கு ஏன் ஹீல் ஆகலை, இல்லை அடுத்த வாட்டி வா அப்படின்னு அவங்கள சொல்லி லைவில் அனுப்பணும். அவங்கள ஏன் சொல்லி அனுப்புகிறேன்னா, அவங்களுக்குள்ளார பிரச்சனை கிடையாது, எனக்குள்ளாரும் பிரச்சனை கிடையாது, இயேசுக்குள்ளாரும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை விதிமுறை வந்து பழைய ஏற்பாட்டில் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவர் நீதி உள்ள தேவன், அந்த நீதியின்படி தான் அவர் சரி கட்டுவார். நம்ம கிறிஸ்துக்குள்ளார நீங்கள் நான்
3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு அப்புறம் என்ன அது விசாரிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளார நம்ம வந்து நற்சாட்சி பெற்று அவர் கிருபையின் வரத்தினால வந்து நம்ம அந்த பாவத்தில் சாபத்துலேருந்து நம்மளை மீட்டு கொண்டார். பட் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய குடும்ப சாபத்தை நீதி உள்ள தேவன் அது நீதியின்படி தான் தீர்ப்பார் அப்படின்னு லைவ்லேயே உட்காந்து பேசணும். அது உமாசங்கராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் ஜஸ்வின் இப்போ உமாசங்கர் வீடியோ போட்டிருக்கிறாரு. எதுக்கு அவர் வீடியோ போட்டிருக்காரு? அவர் ஒரு மனுஷனை சுகமாக்கி அவர் மூலியம் இயேசு கிரியை பண்ணியிருக்கிறார்ல, அதை பாராட்ட வேண்டியது அவசியம் தானே. இந்த வீடியோவில் அவர் ஹீல் பண்ணதை சொல்லிவிட்டு முனீஸ்வரன்ற ஒரு சாமியை விரட்ட முடியல அந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருந்துன்னு அப்புறம் சொல்லியிருக்கணும். இல்லை அதை சொல்லிவிட்டு ரெண்டாவது இது மட்டும் பார்க்கலங்க. ஏன்னா ஒரு பேய் கூட வந்து 50 பேர் உட்காந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இவர் ஒருத்தரே நான் போய் பார்த்தேங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் உமாசங்கர் என்னை வர சொன்னார், நான் போய் பார்த்தேங்க, ஏன்னா அவர் ஹீல் பண்ணாருங்க, பட் என்னால் ஹீல் பண்ண முடியலங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கணும். உங்கள் இயேசு வேறு என் இயேசு வேறு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிற ஜஸ்வின்னு என்ன இங்கேயும் இயேசு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? எங்கேயுமே இயேசு கிடையாது. அப்போ உங்ககிட்ட தான் இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்கிற இயேசு நாமத்தில் அந்த விசுவாசி மேலே என்ன கை கூட வைக்க வேணாம், உற்று நோக்கினார் இயேசு அப்படின்னு பைபிள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தை உற்று நோக்க வேண்டியதுதான் அந்த பேஷண்ட்டை பார்த்து, நோயாளியை பார்த்து உற்று நோக்கினோன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற ஒரிஜினல் இயேசுவானவர் அந்த நோயாளியை குணமாக்கி இருக்கலாமே. ஜஸ்வின், ரோசிங்கிஷன் ஜஸ்வின், உங்களோட உமாசங்கர் இருக்கிற எல்லா ஃபாஸ்ட்டோட உமாசங்கர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன். ஓகேங்களா? அவருக்குள்ளார இருக்கிற சில விஷயத்தை கடிந்து கொண்டு தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறப்ப அதை கேட்காதனால்தான் அவருக்கு விழுந்த இப்போ இந்த செருப்படி, எது உமாசங்கர் ஐஏஎஸ்க்கு விழுந்த செருப்படி தான் இது. இப்போ ஏன்னா கொஞ்சம் நம்மளது வந்து சிலது வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா புதிய ஏற்பாட்டின்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் என்ன என்னுடைய வார்த்தைக்கு, ஏன்னா பிதா என்னில் இருக்கிறார், பிதாவில் நான் இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான், அது சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஓகேங்களா? அதனால் அது எல்லாமே ஓகே தான், அது சத்தியம்தான். ஆனால் இந்த பேய் ஓட்டுறது, நோய் சுகமாக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடுலேருந்து அந்த பொக்கிஷத்தை எடுத்துன்னு வந்து ஏன்னா சீசர்களுக்கு சொல்லி கொடுத்து, ஓகேவா, அதன்படி நடக்கிறத லைவில் காட்டணும். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அதை ட்ரிம் பண்ணது, எடிட் பண்ணது, கட் பண்ணுறது, அந்த வீடியோவை டெலிட் பண்ணது, இதெல்லாம் எல்லாருமே பண்ணின்னு இருக்கீங்க. அதுதான் மாய்மாலன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஒருத்தவங்க பிசாசு ஓட்ட முடியல, திருப்பி அடுத்த வாட்டி கூட்டிட்டு வா, போய் வந்து இந்த வசனத்தை படி அப்படின்னு பண்ணுறப்ப தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்குது. அவருக்குள்ளார நித்திய ஜீவன் இருக்குது, அந்த நித்திய ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்குது, நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அந்த ஒளி ஒரு மனுஷனுக்குள்ளார போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருள் போக போகுது. ஏன் நீங்கள் போராடின்னு உட்காந்து இருக்கீங்க? பேய் ஓட்டத்துக்கு, நோய் ஓட்டத்துக்கு ஏன் போராடின்னு இருக்கீங்க? ஒரிஜினல் இயேசு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்தோன்னா அந்த பேய் அலர்ட்டி ஓடும். அது யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி. என்ன சுவிசேஷத்தை நற்கிரியை என்ற கிருபை உள்ள அந்த இயேசு என்ற பரிகாரியை ஒரு மனுஷனுக்குள்ளார வார்த்தையான தேவனை ஆவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷனுக்குள்ளார நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அவங்க காதால் கேட்டு அவங்க இருதயத்தில் அதை நேசித்து விசுவாசித்து பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் ஒரு மனுஷன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வியாதி நோய் எல்லாமே சுகமாகும். இது ஆத்மாவுக்கு உண்டானது, மாம்சத்துக்கு கிடையாது, ஆத்மாவுக்கு உண்டானது. ஆத்மாவிலேருந்து தான் மாம்சத்துக்கு வருது. சிலது மாம்சத்துக்கு உண்டான வியாதி நோய்கள்லாம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், திடீர்னு வந்து வெயிலில் போயிட்டு வேறு ஐஸ் வாட்டர் குடிச்சிடுறோம், இல்லை வேறு இடத்துக்கு வேறு லொக்கேஷனுக்கு போய் அந்த தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி ஒத்துக்கலை, அந்த பூமிக்குரிய தண்ணி நம்ம மாம்சத்துக்கு சேரல, திடீர்னு ஜலதோஷம் பிடிச்சிடுது, திடீர்னு தலைவலி வந்துடுது, திடீர்னு உடம்பு வலி வந்துடுது. இதெல்லாம் பிசாசு கிடையாது, இதெல்லாம் நார்மலு, உலகத்துக்கு உண்டான என்னது வியாதி நோய் பலவீனம் அப்படின்னு தான் சொல்லும். ஒரு 2 நாள் தாங்க இருக்கும் வியாதி. மோஸ்ட்லி நார்மலாக இயற்கையான வியாதி 2 நாள் தான் இருக்கும் மேக்ஸிமம்.
அதுக்கு மேலே அது அது அந்த அந்த அணுக்கள் அந்த ரத்தத்துக்குள்ளே என்ன அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு தான் உள்ளார வந்து வெள்ளைன்னு என்ன வெள்ளைன்னு அந்த சிவப்பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மனுஷனுடைய செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், புதுப்பிச்சுக்கும். அதையும் பிசாசியும் ஒன்று சேர்க்கக்கூடாது. ஒன்று சேர்த்த தோசை தான் இவ்வளோ பிரச்சனை. யாருன்னா சொல்லத என்ன கீழ்ப்படிந்து குழந்தைங்க போல் ஆகிட்டு என்ன சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு போதிக்கிற உமாசங்கராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெசிவனாக இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் எந்த பெரிய என்ன ஃபாஸ்ட்டுன்ற பேர் வச்சுன்னு இருந்தாலும் சரி, ஓகேவா? தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான். பரலோக ராஜ்யத்தில் அவரோட எல்லாருமே அவரோட குழந்தைங்க தான். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் தான். அவனா யோவான் ஸ்நானிகளும் பெரியவனா நீங்கள் இருப்பீங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவர் வசனத்தை கை கொண்டு நடக்கிறப்ப ஏன்னா அப்பேற்பட்ட அப்பா பிதா என்ற புத்திர சுகாரத்தை நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து கிருபியாக ஈஸியாக கொடுத்துருக்கார். எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, நீ வந்துருப்பா, என்னை விசுவாசித்தா போதும்ப்பா, நான் சொல்லபடி நடந்தால் போதும்ப்பா, விசுவாசிக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்றவன் அவர் இயேசு நடந்தபடி தானும் நடக்க வேணும், நம்மளும் நடக்க வேணும். அப்போ தான் நம்ம அவரோட பிள்ளைங்க. விசுவாசித்தா போதும், நான் நல்லா உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு நான் உலகத்தானால் அல்லாத போல் நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு இந்த வசனம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு எனக்கு யாருமே கற்றுத்தரல அப்படின்னா, இல்லை கடைசி காலத்தில் கேட்பார், உனக்கு பைபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்பார். இதை கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, ஊமையானவங்களுக்கு, அவங்க பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சுவிசேஷம்? இயேசு என்ற பரிகாரி எப்படி பேசுவார்? இருதயத்தில் பேசுவார். அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக போயிடுவாங்க. அவங்களாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போயிடுவாங்க. அதனால் ஜஸ்வின், ரோசிங் கிறிஸ்டின் ஜஸ்வின் இருந்தாலும் சரி, உமாசங்கர் இருந்தாலும் சரி, யாருனாத்தும் லைவில் உட்காந்து இந்தந்த கொஸ்டின்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நைட்லேருந்து காலையில் வரைக்கும் கடன்னு சத்தம் போட்டு இன்னும் டேப் கார்டில் வந்து ஆடியோ என்ன சிப்பை போட்டோன்னா பைபிள் ஓடின்னு இருக்கிற மாதிரி ஏன்னா சுவிசேஷ புத்தகம் மத்திய மார்க் லூக்கா யோவான்னு பேசுறதோட அது ஏன் கொடுக்கப்பட்டு உள்ளது, ஏன் அதோட சாராம்சம் என்ன, ஏன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணதை லைவில் போட்டிங்கன்னா பல பேருக்கு உலகம் ஃபுல்லாக பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவின் நாமம் வந்து மகிமைப்படும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா குறை சொல்லிக்கிட்டு இவர் ஃபால்ட்டு, நான் ஃபால்ட்டு, அவர் ஃபால்ட்டு அப்படின்னு திருப்பி பேசினிருந்தா புறஜாதிகள் மத்தியில் தேவ தூஷணமாவது இயேசுன்னு பேர் பரிசுத்தாவினா நம்ம எல்லாருமே என்னையும் சேர்த்து துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து எது வந்தாலும் ஃப்ராங்காக பேசுங்க. இதில் என்ன உங்களுக்கு டீசன்ஸ் இருக்குது? ஓப்பனாக பேசுகிறது வாசி என்ன இருக்குது? ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட்டில் கேட்பாங்க. எல்லோரும் ஒரே மைண்ட் செட்டாக இருந்தால் எல்லோரும் ரோபோ ஆகிடுவோம், எல்லாம் ஏஐ டெக்னாலஜி ஆகிடுவோம், எல்லாம் மெஷின் லேர்னிங்கில் இப்போ ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோவாக சுற்றின்னு இருப்போம். அதனால் என்ன பிரயோஜனம்? ஒவ்வொருத்தருக்குள்ளார ஒரு முரண்பாடு இருக்க தான் செய்யும். அது என்னன்னு ஒன்று அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் மாம்சத்தில் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் ஆவியில் ஒன்றா இருக்கிறோம், ஒரே சிந்தையாக இருக்கிறோன்னு அதுக்கு மீனிங். அப்படி இருக்க எல்லாரும் முயற்சிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசுக்குள்ளார அவர் தான் தலையாகிய என்ன அவர் தான் தலையாகிய பிரெயின். அவருக்குள்ளே நம்ம சரீரமாக இருக்கோன்னா ஒரு அவயமும் அந்தந்த அவயத்துக்கு ஏற்ற வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு என்ன அந்த அவயத்துக்குள்ளார ஓடுற ரத்தம் ஒரே பிளட்டு தானே, ஒரே ஹார்ட்டு தானே, ஒரே மூளை தானே. ஏன் இந்த பார்ட்ஸ் மட்டும் வந்து உள்ளார சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும்? ஒரே அவயத்துக்குள்ளே சண்டை போட்டால் அது அவரோட அவயமாக இருக்குமா என்ன? அந்திகிசோட அவயமாக தான் இருக்கும். அதனால் அங்கே லைவில் எதுவும் கேட்காம தனியாக வந்து வீடியோ போட்டுட்டு இந்த கொஸ்டின்றாங்க, அந்த கொஸ்டின்றாங்க, இந்த கொஸ்டின்றாங்கன்னா அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அங்கேயே திருத்த பார்க்கணும். என்ன இல்லையா, நான் வீடியோ போடுறப்ப அங்கேயே இந்த கொஸ்டின்லாம் கேட்டேங்க, உமாசங்கர் இதுக்கு ஆன்சர் பண்ணல, என்ன வெளியே போ, நீ வந்து உனக்குள்ளார பிசாசு வந்துச்சு, சாத்தா வந்துச்சுன்னு சொன்னார்னா அதையும் ஓப்பனாக சொல்லணும். உமாசங்கர் என்ன நான் தாழ்த்தில் இல்லை ஜஸ்வின் போய் சொல்கிறாப்புல அதையும் ஓப்பனாக தான் சொல்லணும். சரி என்ன கேட்குறல்ல ஜஸ்வின், நீ தம்பி நீ பேய் ஓட்டி காட்டிட்டு நீ சொல்கிறல்ல ஏசு அப்படின்னு உமாசங்கர் கேட்கணும். எதுவுமே கேட்காம இங்கே ஒரு சேனலில் இவங்க போடுவாங்களாம், அங்கே ஒரு சேனலில் அவங்க போடுவாங்களாம், இதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஒரு சேனலில் போடுவேனா? கேவலமாக இல்லை நம்மளுக்கு இயேசு பேரை வச்சுக்கிட்டு.
யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளுக்கே கேவலமாக இல்லை? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து என்ன சொல்லுவார்? முகத்தில் காரி துப்ப மாட்டார். அதனால் அங்கெல்லாம் விட்டுட்டு, பேச வேண்டிய இடத்துல விட்டுட்டு, உலகம் பார்க்குற மாதிரி, புறஜாதிகளை பார்க்குற மாதிரி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லையா, ஏன் சரியில்லை, அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ளார பணிவாக கேட்டுக்கணும். சொல்லாத கேட்டுக்கணும். கண்டென்ட்டுக்காக எவனும் வீடியோ போடக்கூடாது. அது எவனாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, செருப்பை கைட்டு அடிக்கணும். எவனாக இருந்தாலும் சரி, கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுது, பார்க்க வைக்கிறதுக்காக வீடியோ போடுது, கட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து கட் பண்ணி எடிட் பண்ணி போடுது. அதுக்கு பிச்சை எடுத்து வாழணும். பிச்சை எடுத்து பிரார்த்தல் பண்ணி எல்லோரும் வாழணும். பிரார்த்தல் போய் பண்ணுங்கப்பா கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறானுங்க. ஏசு தான் அப்போன்னு எவன் பேசினாலும் சரி, அதை நான் பேசினாலும் சரி, செருப்பை கைட்டி தான் அடிக்கணும். ஃபேக்காக கண்டென்ட்டுக்காக வீடியோ எவன் போட்டாலும் சரி, அது உமா சங்கராக இருக்கட்டும், ஜெஸ்வினாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இல்லை எவனாக இருக்கட்டும், ஓகேங்களா? அதனால் மனம் திருந்திக்கிட்டு ஏதாவது தப்பாக இருந்தால் ஒன்றாக கூடி பரலோகத்துக்கு எப்படி போகணுன்னது கலந்து ஆலோசித்து ஒத்துமையாக இருந்து புறஜாதி மக்களுக்கு இயேசுவின் பிள்ளைங்களாம் இவங்க தாண்டா, இடிமுழக்கத்தின் பிள்ளைங்களாம் இவங்க தாண்டா, இவங்கள பார்த்தாவே அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இடிமுழக்கத்தின் மக்களை பார்த்தாவே பிசாசு அலறுது, ஓடுது, நிழல்பட்டு சுகமாகுது. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு நிழல்பட்டு சுகமாகுதுன்னு அந்த பேர் கிறிஸ்துக்குள்ளார எடுக்க நம்ம ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கணும். அதுக்காக சண்டை போடணும். அந்த சண்டை கண்டென்ட்டுக்காக இருக்கக்கூடாது, சத்தியத்துக்காக இருக்கணும். எது கண்டென்ட்டுக்காக இருக்கக்கூடாது. கண்டென்ட்டுக்காக இருக்குன்னா ஆயிரம் வேலை இருக்குது யூடியூப்பில். போய் அதை போய் பாருங்கள். பைபிளை வச்சுக்கிட்டு மலத்தை தின்னத்துக்கு வராதிங்க கண்டென்ட்டுக்காக. அதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதை நான் கடிந்து கொண்டு 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். கண்டென்ட்டுக்காக எவனும் வீடியோ போடாதீங்க. ப்ளஸ்ஸை மட்டும் போடுவோம், மைனஸை போட மாட்டான்னு உமாசங்கர் மனசை உன் மைண்டை மாற்றிக்கோ. இப்போ நான் டீசெண்டாக பேசின்னு இருக்கேன். திருப்பி ஆவியில் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சுதான் இப்போ எவனை எப்படி திட்டுவோன்னு தெரியாது. எனக்கு இந்த உயிர் பயம், இந்த மயிர் பயம்லாம் எனக்கு கிடையாது, ஓகேவா? அதனால் மனம் திருந்திக்கிட்டு கிறிஸ்துக்குள்ளார சகோதர சகோதரிகளாக மரியாதை கொடுத்து பேசணும். பரிசுத்தவான்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த பாத்திரத்துக்கு கனத்தை கொடுத்து பேசணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் பேசணும் அப்படின்னது நான் சொல்லிக்கிறேன். திரும்ப அவன் இவன் அப்படின்னு பேசினிருந்த நான் உமாசங்கர், நான் எப்படி பேசுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனம் திருந்திக்கிட்டு அவனும் நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள், எனக்குள்ளார அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், ஓகேவா? எனக்கு தான் வேதம் தெரியும், நான் கரைச்சி அப்படியே குடுத்திட்டேன், ஊற்றிட்டேன், விபூதி மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்லாம் நாடகம் ஆடிங்கன்னா எவனும் இருக்காதீங்கன்னது இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிக்கிட்டு கடிந்து கொண்டு புத்தி சொல்லி பரலோகத்துக்கு போகிற வழியை மட்டும் நம்ம அனைவரும் பார்க்கணுன்னது சொல்லி முடிச்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமேன்.